நீங்க பேச்சுலர் தானே? இன்னைக்கு கூட பேச்சுலர் லைஃப் எண்டா போகுது. வா, ஆர் யூ ஹாப்பி வித் இட்? இல்லை. அடுத்த நாள் 9 o'clock எனக்கு வந்துட்டு டைமிங் சொல்லியிருந்தாங்க. பட் 11 o'clock ஆயிருந்துச்சு. அஃபிஷியலி மேரிட். பாவம். யாரு? முக்கியமாக இந்த பருப்பு பொடிக்காக. ஸோ அதனால தான் அங்கே வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தோம். இல்லை, சும்மா நார்மலாக வாட்டர் போட்டு தண்ணி ஊற்றி வாங்கினா போதில்லை, வேறு ஏதாவது பண்ணுமா மெயின்டெனன்ஸ் ஏதாவது? சரி, என்ன செடி பேருங்க? வீட்டுக்குள்ள வைக்காம ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தேவாமகி. ஸோ இந்த வீடியோ என்னோடய ஃபஸ்ட் vlog. ஸோ மெமரபிள் vlogலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சிருந்தேன். எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ லாஸ்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சியில் என்னோடய மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு மெடிக்ளைமுமே அது தேவைப்பட்டுச்சு. அப்போ நடந்த சில மூமெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்களோட ஒரு குட்டி கான்வர்சேஷன்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஹோப் இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் ஒன் டு வாட்ச். நீங்க பேச்சுலர் தானே? இன்னைக்கு கூட பேச்சுலர் லைஃப் எண்டா போகுது. வா, ஆர் யூ ஹாப்பி வித் இட்? இல்லை. பேச்சுலராக இருக்குமா? அண்ட் தேவாக்கு அவரோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லலாம் இன்னுமே சிங்கிள் பேச்சுலர் தான் இருக்கும். அது வந்துட்டு மேரிட் அப்படிங்கிற அப்டேட் ஆக போகுது அப்படிங்கிற கவலையில் இருந்தார். அண்ட் எனக்கு இங்கே மதுக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் தான் பக்கம். ஸோ அங்கே தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். ஆல்சோ நான் டாக்குமெண்டேஷன் சென்டர் ஹெல்ப்பும் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு 9th month ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒர்க் சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிற 2 ரீசனுக்காக. ஸோ ப்ரீவியஸ் டேவே போய் எனக்கு என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்ளிகேஷனுக்காக அப்படின்னு கேட்டு எல்லாமே நான் கொடுத்துட்டு வந்திருந்தேன். அடுத்த நாள் 9 o'clock எனக்கு வந்துட்டு டைமிங் சொல்லியிருந்தாங்க. பட் 11 o'clock ஆயிருந்துச்சு. இருந்தாலுமே எனக்கு கூட ஒரு பர்சன் லாஸ்ட் வரைக்குமே கூட இருந்து பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்ம இதுக்கு வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ப்ரைஸ். இங்கே வந்துட்டு எனக்கு கம்மியாக தான் ஆயிருந்துச்சு. அண்ட் நோட்ரிக்கிட்டையும் அவங்களே சைன் வாங்கிட்டாங்க. இல்லைன்னா நம்ம தனியாக சைன் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அஃபிஷியலி மேரிட். பாவம். யாரு? அண்ட் ஆஃப்டர்நூன் ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சது அப்படின்னா லஞ்சுக்கு அன்னபூர்ணா போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒர்க்குமே சீக்கிரம் முடிஞ்சது. அங்கே போகிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போகலான்னு யோசிச்சிருந்தேன். பக்கத்துலேயே பத்ராவதி அம்மன் கோவில் இருந்ததுனால. அண்ட் எனக்கு இந்த கோவில் ரொம்பவே ஸ்பெஷல். அதுவும் ஒரு ரீசன். அண்ட் நான் இங்கே குனியமுத்தூரில் இருக்க ஸ்ரீ அன்னபூர்ணா தான் வந்துட்டு போயிருந்தோம். இங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது தான். அண்ட் அங்கே எனக்கு மீல்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு, முக்கியமாக இந்த பருப்பு பொடிக்காக. ஸோ அதனால தான் அங்கே வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் பக்கமும் எங்களுக்கு அதனால. ஸோ ஃபைனலி ஃபுல்ஃபில்லான லஞ்சாக தான் இருந்துச்சு. அன்லிமிட்டெட் ரைஸ் தான். ஸோ அதுவே வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் எனாஃப் அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்துச்சு. பட் பில் பார்த்தா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டாக தான் இருந்துச்சு. பட் 1 day அப்படிங்கிறனால ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நான் போகிறப்ப வந்துட்டு ஒரு நர்சரி பார்த்ததும் எனக்கு வந்துட்டு செடி வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. ஸோ நான் வாங்கணும் இல்லையோ போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாமேன்னு யோசிச்சுருந்தோம். ஸோ அங்கே நர்சரி தான் போயிருக்கோம். இது வந்துட்டு பிகே புதூர் பக்கத்தில் இருந்துச்சு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் வந்துட்டு பின் பண்ணுறேன். ஸோ இதுவும் இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் அங்கங்கே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போய் பார்த்தப்போ கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம். பட் என்னால் நிறைய செடி வாங்க முடியல. போனோடனையும் நிறைய செடி வாங்கணும் தான் பிளான் பண்ணியிருந்த. ப்ரைஸ் வந்துட்டு 12 rupees 20 rupees அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. பட் எனக்கு லாஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் ஐ மீன் 9th month ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு எடுத்துகிட்டு போனாலும் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கோடு தான் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு 2 செடி மட்டும் வாங்கிட்டு போகலான்னு யோசிச்சுருந்தேன். ஒன்று போதுமா? ஓ, இன்னொரு வெரைட்டியில் ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொன்று அந்த கலர்லேயும் எடுத்துப்பேன். இதாக வாங்குங்க, இது நல்லா இருக்கு. நீங்கள் நீயே பாரு. இல்லை வேறு பாட்டு பார்த்துக்கிறேங்க. இது மட்டும் கொடுங்க, இது மட்டும் கொடுங்க. மற்ற வேறு பாட்டு இருக்கு.
அக்கா இல்லை சும்மா நார்மலாக வாட்டர் போட்டு தண்ணி ஊற்றி வாங்கினா போதில்ல வேறு ஏதாவது பண்ணணுமா மெயின்டெனன்ஸ் ஏதாவது? சரி. என்ன செடி பேருங்க? வீட்டுக்குள்ள வைக்காம வீட்டுக்குள்ள வைக்காம சரி சரி ஓகே. ஓ பார்க்கணும். அண்ட் அங்கிருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க. நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் என்னென்ன எப்படி அப்படிங்கிற ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் ஜஸ்ட் ஒரு செடிக்கு கேட்டிருந்தேன். நான் எவ்வளோ செடிக்கு கேட்டாலும் அவங்க வந்துட்டு பொறுமையாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கேயே வந்துட்டு ரெடிமேடாக எல்லாமே இருந்துச்சு. துளசி மாடம், அதுக்கப்புறம் வந்துட்டு பாட் எல்லாமே இருந்துச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ வாங்கிட்டு போனால் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற ரீசனுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். பட் டெஃபினட்டாக நம்ம போய் செடி வாங்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வந்துட்டு ஒரு நல்ல பிளேஸ் கோயம்புத்தூரில். அண்ட் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு 2 o'clock ஒர்க் போகணும். அதனால் கொஞ்சம் ஏர்லியராகவே நாங்கள் கிளம்பிட்டோம். நான் வாங்கின 2 செடிக்கு மட்டும் பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த விளாக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை யூஸ்ஃபுல்லான விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். until then I am signing off here with Love Mahi.